நற்பவி ஸ்ரீ காகபுசுந்தரின் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 52. ஆனோர்கள் சொல்லெல்லாம் வீண் போகாது, அந்த ஈடு தடுப்பதற்கும் அவர் தானாகும். மாணார்களில் இவரே யமனை வென்றோர், வாய்ப்பிதற்றார் வாய்ப்பிதற்றில் குற்றமாகும். வானோர்கள் நோக்கிடிலோ எதிரே செல்வார், வானோர்க்குத்தான் அவரும் இதன் மேலாகார். மீனோர்கள் கூட்டமதில் பெரிதாம் ஞாயிறு, வெண்மதியும் பொன்மதியும் மெட்டாது பாரே. சித்தரானவர்கள் சொல்லெல்லாம் பொய்யாகாது, வீண் போகாது. யோக ஞான சாதனைகளால் வரும் கேடுகளை தடுப்பதற்கும் அவர்களால் தான் முடியும். என் மாணவர்களில் இச்சித்தர்களே யமனை வென்று இரவாநிலை அடைந்தோர். அதுபோல் நீயும் மெய்நிலை அடைய வாயால் பிதற்றாமல் மௌனமாயிருந்து யோக ஞான சாதனை செய். வாயால் பிதற்றும் பேச்சுக்களால் குற்றமே வரும். பேசி பேசி என்ன பயன் கண்டாய்? பேசாதிருந்து வாசியை பார். தேவர்களும் நீ அழைத்தால் உன் எதிரே வந்து செல்வார்கள். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பார்க்கடலை கடந்து பெற்ற அமிர்தத்தை உனக்குள்ளே வாசியினால் கடைந்து நீ பெறலாம். உனக்கு நிகராக எவரும் மேலாகார். விண்மீன்கள் கூட்டத்தில் பெரியது சூரியன், சந்திரனும் நட்சத்திரங்களும் சூரியனுக்கு ஈடாகாது. சூரியனே எட்டாக நிற்பதை அறிந்து பாரப்பா. அன்பே சிவம், அன்பே சிவம்.